கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு உங்களோடு ஒரு வசனம் பேசுகிறார். வாசிக்கிறேன் கேளுங்க. எபேசியர் 6 அதிகாரம் 3வது வசனம். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாங்கு கற்பனையா இருக்கிறது. சரிங்களா? அதாவது உங்கள் தகப்பனையும் தாயையும் நீங்க பாத்துக்கணும். நோய்பட்டு இருந்தாங்களா, எங்களுக்கு போய் உடனே ஆஸ்பத்திரி கூட்டு போங்க, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. சரிங்களா? சாப்பாடுகள் இருந்தா எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதை இட்டுட்டு நீங்க சந்தோஷமா சாப்பிட்டு புசித்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற மாதிரி நீங்க வாழ்ந்து கொண்டு வந்தீங்கன்னா அவனுடைய ஆசீர்வாதத்தை எதையுமே பெற முடியாது. நீங்களும் அப்புறம் நோய்பட்டு தான் இருக்கணும். அப்புறம் சக்கரை பிரஷர் எல்லாமே உங்களுக்கு வரும். சரிங்களா? நானுமே ஒரு சாட்சி சொல்றேன். நான் ஆரம்பத்துல குடித்து கொண்டு இருக்கும் போது நான் எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே செய்யல. நான் எங்க அப்பா அம்மா அடிச்சேன். எப்படி ரத்தமா வாந்தி எடுத்தேன். ஆண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமே இந்த சத்தியமெல்லாம் விளங்காத நான் எங்க அப்பா அம்மாவுக்கு நான் உதவியே செய்யல. அப்ப என்ன பிடிச்சி என்னுடைய ஜபமே கேட்கல. என் வாழ்க்கை ரொம்ப மோசமா போனுச்சு. ஆனா அந்த சத்தியத்தை அறிஞ்சு நான் அப்பா அம்மாவுக்கு நான் உதவி செய்ய ஆண்டவர் நீ ஆசீர்வதித்து நான் எந்தெந்த இடத்துல வெக்கப்பட்டு போனோம் அதே இடத்துல ஆண்டு உயர்த்தி வச்சுக்கிறாரு. இன்னைக்கு என்னோட ஜபம் கேட்கப்படுது. உங்க வாழ்க்கையிலையும் பல இழப்புகளை இழந்திருப்பீங்க. அது எதனாலனா தாயின் தகப்பனை கனப்படுத்தலாம். நம்ம எதுலையுமே நம்ம முன்னேற முடியாது. சரிங்களா? அந்த சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சரிங்களா? தாயின் தகப்பனை கனப்படுத்துங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்யுங்க. சரிங்களா? அவங்களுக்கு உடம்பு முடியலன்னா அவங்களுக்கு எல்லா வேலையும் சாப்பாடு கீப்பாடு கொடுத்து அவங்கள பாத்துக்காங்க. சரிங்களா? அவங்க உங்களுக்கு எப்படி வளர்த்துனாங்க அதெல்லாம் நினைச்சு பாருங்க. சரிங்களா? அப்பதான் உங்க ஜபம் கேட்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் பிளஸ் யூ.